வணக்கம். எனவே பேசுவோம். நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க. Excuse me, friends and brothers and sisters. Yesterday, our beloved change boy Simon, that means Silrapayan Simon, went to Christian Makkal meeting. In that meeting, Valakambola poi pesing, one person asking, what do you know about Christianity? உடனே that change boy, that means சில்றப்பையன், ஒரு ஒல்லி பையன்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டாரு. அவரு கராத்தே பிளாக் பெல்ட் வாங்கின மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு நின்றுட்டு, இன்றைய அரசியல்வாதிகள் அனைவரும் தற்குறிகள், அண்ணன் மட்டும்தான் அறிவு அள்ளி. நீங்க அண்ணன் கிட்ட அரசியல் சம்பந்தமான கேள்விகள் மட்டும் கேளுங்க. ஏன்னா பிகாஸ் திஸ் தற்குறி நாய்க்கு, அதாவது சில்றப்பையன் சீமானுக்கு பைபிளை பற்றியும் கிறிஸ்டியானிட்டி பற்றியும் ஒரு வெங்காயமும் தெரியలేదు. Even though Simon is a Christian, his father Sebastian is also a Christian. But this fellow நாக்பூர் அன்னைக்கு காசு வாங்கிட்டு இருக்கிறதுனால அப்பப்போ இதை பற்றி பேசினாலும் நீங்கள் அதை கண்டுக்கப்படாது அப்படின்னு அவரு சொன்னார். உடனே இவரு நோ 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 ஐ நோ எவ்ரிதிங், ஐ கேன் ஸ்பீக் டு தேம் அப்படின்னு சொன்னார். அப்படி பேசி பேசி ஒரு பிரச்சனையாகி போச்சு. நாம் அதுக்குள்ளே போக வேண்டிய அவசியமெல்லாம் இல்லை. வழக்கம் போல் அந்த மீட்டிங்கில் பெரியாரை பற்றி வழக்கம் போல் பேசியிருக்கிறான். பட் இந்த டைம் நான் விடுறதா இல்லை, கண்டிப்பாக விடுறதா இல்லை. பட் அதுக்கு முன்னாடி சில்றப்பையன் சீமான் பேசுனது என்னன்னு கேட்டு போட்டிங்கன்னா எனக்கு பேசுறதுக்கு சுலபமாக இருக்கு. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. இந்த மறந்து பாருங்க. வாடா பரப்பையில பல்ல பையில சக்கிலி என்ன பார்த்தா தன் தொட்டா தீட்டு சாணான தொட்டா தீட்டுன்னு வச்சிருந்தான். வச்சிருந்தான். யாரா வச்சிருந்தா அதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். இந்த குளத்துல குளிக்காத, முட்டிக்கு மேல வேட்டியை கட்டி எச்சியை துப்பாத. தம்பி இதெல்லாம் யார் சொன்னா? அதை சொல்லுப்பா. சொல்ல மாட்டியே, இரு பாப்போம். திறந்து விடு. இழிவண்ணா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி. ஆனா இந்த இழிவு பண்ணா, சக மனுஷனை தாழ்த்தி வீழ்த்தி இழிவு பண்ணா, அதான் யாரு பண்ணா? அத சொல்ல மாட்டேங்கிறிய. சரி சொல்றானான்னு பாப்போம். இந்த நாய் வெள்ளக்காரன் அடிமைப்பட்ட நாய். இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டான். அடிமை நாய். இந்த நாய் வெள்ளக்காரங்கிட்ட அடிமைப்பட்டான். அந்த நாய்க்கு அடிமை வேணும். வெள்ளக்காரனா நமக்கு தெரியும். ஒரு நாய் அடிமைப்பட்டிருக்கான். அந்த நாய் யாருன்னு தெரியாது. அந்த நாய்க்கு அடிமைப்பட்டது யாருன்னு நமக்கே தெரியும். அந்த நாய் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறானே. பாப்போம், சொல்றானா பாப்போம். அடிமை நாய்க்கு ஒரு அடிமை. இது மாதிரி ஒரு கொடுமை உலகத்துல உண்டாப்படுறான். இவனே வெள்ளக்காரனுக்கு அடிமை நாய். இந்த நாய்க்கு ஒரு அடிமை தேவைப்பட்டது. எப்பா சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி சுகம் கண்டு கொண்டிருந்தான். தொட்டா தீட்டுனா பார்த்தா தீட்டுனா வந்தாண்டா ஒருத்தன். யாரு சொன்னது? தொட்டா திட்டு பார்த்தா திட்டுன்னு யாரு சொன்னது? எவனு கூப்பிட்டு வாடா, அவன் மூஞ்சில கரிய பூசுறேன்டா நானு. இப்ப சொல்லுவான்டா சில்ற பையன், யாருன்னு சொல்லுவான் பர்றா. இருக்கிற யூகேப்ப எல்லாம் நம்மள தீட்டா தொட்டா பார்த்து தீட்டுன்றா போகாதன்றா, முழு வெள்ளையா இருக்கிறேன் வந்து தொட்டான்டா. என்னடா பாதி வெள்ளை முழு வெள்ளன்ட்ட அடிமைப்படுத்தின நாய் யாரு? அதை சொல்லலையா நாய? நான் கூட ஸ்பீட்ல ஏதாவது தப்பா புரிஞ்சுக்கிட்டேனோ? கேட்டு பாப்போம். ஒருத்தன் பாதி வெள்ளையா இருக்கிற யூகேப்ப எல்லாம் நம்மள தீட்டா தொட்டா பார்த்து தீட்டுன்றா போகாதன்றா, முழு வெள்ளையா இருக்கிறேன் வந்து தொட்டான்டா. அந்த பாதி வெள்ளைக்காரன் யாரப்பா? தட் மீன்ஸ் பாதி வெள்ளையா இருந்தவன் யாரு? அவன் பேர சொன்னா என்னடா இருப்போது? அதாவது இங்க இருக்கிற ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை தொட்டா திட்டு பார்த்தா திட்டுன்னு சொன்னான்ல அந்த நாய், அந்த பாதி வெள்ளையா இருந்தவன் அவன் யாரு? அதை சொல்ல மாட்டேங்கிறிய. ஆனா எங்க போறான் தெரியுமா? கேளுங்க. வந்து தொட்டான்டா. ஆண்டவருக்கு தோத்திரம்னா ஆமா தோத்திரம்னு போயிட்டான்டா. இதாண்டா மதம். எதாண்டா நடக்கும்? நீ படிக்காதேன்னா நீ படிக்காத. படிக்க கூடாது. படிச்சா காதல ஈயத்த காய்ச்சி ஊத்துறான். படிக்காதேன்னு சொன்னா, படிச்சா காதல ஈயத்த காய்ச்சி ஊத்துன்னு சொன்னான். அந்த சொன்னான்னு சொல்றியே, அந்த சொன்னவன் யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறியே. என்ன தம்பி, காசு வராதா? கமிஷன் வராதா? முதலாளிக்கு விசுவாசமோ? முதலாளிய காட்டி கொடுத்துடக்கூடாதுன்னு எம்புட்டு பில்டப்பை போட்டுட்டு இருக்கிற. முதலாளிய காட்டியும் கொடுத்துடக்கூடாது, கிறிஸ்தவர்களை கூட்டியும் கொடுக்கணும். நான் பிளானடா. சரிடா, சரி இனியாவது சொல்லுவானான்னு பாப்போம்.
நீ அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா. சரி தம்பி, எல்லாம் சரிதான், நீ பேசுறது மொத்தமும் சரிதான். அந்த பண்ணுவான் இந்த பாப்பா போப்பா அப்படின்னு பாப்பா பாப்பா பாப்பாங்கிறிய அந்த பா யாருன்னு தானே சொல்ல மாட்டேங்கிற, அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனால் பாருங்க தெளிவாக ஒரு வார்த்தையை பேசுவா. மைத்ராச ஜோதிகன் என்ற பேயாக பிறப்பாயினா. அவன் வந்தா வாடா படினா. இந்த நாட்டில் அவன் கட்டிருக்கிற இன்ஸ்டிடியூஷன், மெடிக்கல் காலேஜ், மெடிக்கல் கல்லூரி எல்லாம் கிறிஸ்துவ மிஷினரி கட்டினதுரா. வைத்தியக்கார பேல நான் படித்த கல்லூரி அது பூரா இஸ்லாமிய பெருமக்கள் கட்டி கொடுத்தது. ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, டாக்டர் ஜாகிர் ஹுசேன் கல்லூரி, இப்ராஹிம் அலி. இப்போ இவன் ஒரு பிட்டை சொல்லியிருக்கிறானா, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைனலாக இதுக்கு ஒரு பஞ்சை சொல்லிடுறேன். இவன் படித்த கல்லூரி. ஓகே சரி, அடுத்து பேசுறதுக்கு போயிடும். காட்சி கே இப்ராஹிம் அலி உயர்நிலை பள்ளி, அதுல படிச்சவன் தான் இவ்வளவு பேசிட்டு. இதுல நீ வந்து புடுங்கி பெரியார் படிக்க வச்சாரு, இவரு படிக்க வச்சாரு. எங்க அப்பன் படிக்க வச்சா ஆடு மாட்டை விட்டு பண மரத்தை விட்டுட்டு. ஏன்னா புரியல, பெரியார் படிக்க வச்சாரு பெரியார் படிக்க வச்சாருன்னு சொல்றாங்களா? புடுங்கி பெரியாருங்கிற வார்த்தை கரெக்டா வந்துருச்சு. ஆனா அந்த பாதி வெள்ள படிக்க வேண்டான்னு சொன்னா, ஈயத்த காய்ச்சி ஊத்துன்னு சொன்னா, டச் பண்ணாலே தீட்டு சீனாலே தீட்டு அப்படின்னு சொன்னா, என்னை ஒதுக்கி வச்சான் டோன்ட் கம் இன்சைடுன்னு சொன்னா, அந்த நான்கிறது யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறிய? நடுங்குதா? வரலையா? வராதா? அவங்க யாருன்னு உன் வாயில வராது. ஆனா பெரியார் படிக்க வச்சாருன்னு சொன்னா புடுங்கி பெரியார் படிக்க வச்சான்னு சொல்லுவேன். கேட்டுக்கோங்க தமிழ் மக்களே, எனது அருமை தமிழ் மக்களே, உங்களே பெரியார் படிக்க வைக்கலே, இந்த சில்லற பையனை பெரியார் படிக்க வைக்கலையா, இவங்க அப்பன் குடிகாரன் தான் படிக்க வச்சானாமா. அது எப்படி ஆட்டை வித்து காட்டை வித்து படிக்க வச்சானாமா. சரி சரி கேட்போம், காமெடி நிறைய பேசியிருக்கான். எங்க அப்பா படிக்க வச்சாங்க, பெரியாய் போயிருக்கு. படிக்காத என் தாத்த காமராஜ் படிக்க வச்சாண்டா. இன்னைக்கு நான் படிக்கல, என் பிள்ளைய படிக்கணும்னு நினைச்சாண்டா என் தாத்தே. உங்க பெரியார் கட்டின ஒரு இன்ஸ்டிடியூஷன் சொல்றேன், ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் சொல்றேன். அண்ணே 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 அவசரப்படாதீங்கண்ணே, அவசரப்படாதீங்கண்ணே. அண்ணன் இப்பதான் பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறாரு. தாத்தா காமராஜர் படிக்க வச்சாரே, பெரியார் கட்டின ஒரு எலிமெண்டரி ஸ்கூலு, ஒரு ஹை ஸ்கூலு, ஒரு காலேஜ் காமிச்சிடா பாப்பா, காமிச்சிரு படிக்க வச்சா, நம்ம படிக்க வச்சா பெரியார். இதான் வர்றேன். இப்போ பெரியார் என்ன பண்ணினாரு அப்படின்னு நான் படிக்க போறேன். ஏங்கா கார்த்திகா எதுக்கு என்ன அடிக்கிற சொல்லு. பேசாம இருந்துக்க, நான் விஷயத்த பேசிட்டு இருக்கிறேன். பெரியார் கட்டி என்னக்கா, என்ன அவசரம் உனக்கு, என்ன அவசரம்? ஓ நீயே தான் சொல்லணுமா அதையும்? அட நான் தாங்க்கா பெரியார் பேத்தி, பெரியாரிஸ்ட் நான் தாக்கா. எங்க தந்தை பெரியார் ஆரம்பிச்ச பள்ளிகளை பத்தி நான் தானக்கா பெருமையா பேசணும். பேசாம இருங்க, நான் பேசிக்கிறேன். அம்மா ஏக்கா, ஆனா ஒண்ணு மட்டும் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சிருக்குக்கா. நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வல்வர் கோட்டத்தில் பேசினதுங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, உங்க வாழ்நாளுக்குள்ள ஒரு தடவையாவதோ மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் திரு செந்தமிழன் சீமான் அவர்களே அப்படின்னு உங்களை சொல்ல வைக்கல. அன்னைக்கு நீ போட்ட சபதத்தை கேட்டு நானும் திரு சீமான்னு சொல்லத்தான் வந்தேன். இதே மாதிரி தான் மாண்புமிகுன்னு சொல்றதுக்குள்ள இந்த பக்கத்துல இருந்த விஜயலட்சுமி பலாரார் அப்பா போயிட்டாங்க. நானே சொல்றேன்னு விஜயலட்சுமிக்கா நானே தான் சொல்லுவேன் அப்படின்னு மொத்தத்தையும் போட்டு அடைச்சு போட்டாங்க. நானும் தமிழக முதல்வரே அப்படின்னு சொல்லலான்னாங்க வந்தேன். அதுக்குள்ள அந்தக்கா ஏதோ பையங்கிறாங்க, ஏதோ நாயங்கிறாங்க. ஒரு தடவை கூட என்ன தமிழக முதல்வர்னு சொல்லவே விடலக்கா. அதே மாதிரி தாக்கா நீயே பெரியாரை பத்தி பேசினாலே அடிக்கிறியே. டே செல்றப்பையா சீமான், பெரியாரை பத்தி பேசணும், அவர் என்னென்ன கட்டியிருக்காரு நான் பேசணும் தான் ஆசைப்பட்டேன். என்ன பண்றது, இவங்க நான் தான் பேசுவேன்னு ஒன் லெக்ல நிக்கிறாங்க. பேசு கார்த்திகா பேசு. நம்ம செல்றப்பையா கேட்ட கேள்விக்கு உன் தொங்காச்சி பதில் சொல்லியிருப்பாங்க, கேட்க.
பெரியார் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி, நாகம்மை ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் திருச்சி, பெரியார் தொடக்கப்பள்ளி திருச்சி, பெரியார் மணியம்மை பெண்கள் மேல்நிலைப் பள்ளி திருச்சி, நாகம்மையார் குழந்தைகள் இல்லம் திருச்சி, பெரியார் நூற்றாண்டு நினைவு மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி திருச்சி, பெரியார் நூற்றாண்டு மழலையர் பள்ளி திருச்சி, சாமி முதியோர் இல்லம் திருச்சி, பெரியார் மருந்தியல் மகளிர் கல்லூரி திருச்சி, பெரியார் நூற்றாண்டு பாலிடெக்னிக் கல்லூரி திருச்சி, பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி ஜெயங்கொண்டம், பெரியார் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப் பள்ளி சில்லாத்தூர் வெட்டிக்காடு, பெரியார் சமூக தொடர் கல்வி கல்லூரி பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் வணிகவியல் பயிற்சி மையம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் மருத்துவமனை குடும்பநல மையம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் ஊரக மரபுசாரா ஆற்றல் ஆய்வு கல்வியகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் உயிரி தொழில்நுட்பம் மற்றும் உயிர்மண்டல ஆராய்ச்சி கழகம் பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் பால் பண்ணை பெரியார் நகர் வல்லம் தஞ்சாவூர், பெரியார் கணினி மையம் திருச்சி, பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை திருச்சி, பெரியார் சமூக தொடர் கல்வி கல்லூரி திருச்சி, பெரியார் சுயமரியாதை திருமண நிலையம் சென்னை, பெரியார் தத்துவ கொள்கை பரப்பும் பன்னாட்டு அமைப்பு சென்னை, பெரியார் அருங்காட்சியகம் சென்னை, பெரியார் மணியம்மை இலவச மருத்துவமனை சென்னை, பெரியார் நகர குடும்பநல மையம் சென்னை, பெரியார் நகர நல்வாழ்வு நிலையம் சென்னை, பெரியார் IAS IPS பயிற்சி மையம் சென்னை, இளைஞர் வழிகாட்டு மையம் சென்னை, பெரியார் கல்வியகம் சென்னை, பெரியார் இலவச சட்ட உதவி மையம் சென்னை, பெரியார் பகுத்தறிவு ஆய்வகம் மற்றும் நூலகம் சென்னை, பெரியார் கணினி ஆய்வு கல்வியகம் சென்னை, பெரியார் பயிற்சி மையம் சென்னை, பெரியார் ஆங்கில கல்வி பயிலகம் சென்னை, பெரியார் இலவச மருத்துவமனை சோழிங்கநல்லூர், பெரியார் மருத்துவமனை குடும்ப நல மையம் சோழிங்கநல்லூர், டாக்டர் மரகத மாரியப்பன் மருத்துவமனை சேலம், பெரியார் மகளிர் மேம்பாட்டு மறுமலர்ச்சி நிறுவனம் சென்னை, பெரியார் வலைக்காட்சி சென்னை, பெரியார் சுயமரியாதை ஊடகத்துறை சென்னை, பெரியார் மையம் பாம்னோலி புதுடெல்லி, பெரியார் மையம் ஜசோலா புதுடெல்லி. 46 சொத்துங்க. சூப்பர்க்கா. இவ்வளோ இல்லையாக்கா, இன்னும் நிறையா இருக்குதுக்கா. பாதி நீங்கள் விட்டு போட்டீங்க. உங்களுக்கு தெரிஞ்சது மட்டும்தான் நீங்கள் எடுத்துருக்குறீங்க. இன்னும் நிறையா இருக்குதே. ஏன்னாப்பா சேஞ்சு பாய் சில்றப்பையா கேட்டியா? நானா சொன்னேன்? நான் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்க மாட்டீங்க. உன் தொங்காச்சி தானே சொன்னாங்க. ஆனால் சோக்கா சொல்லு சொல்ல உங்கள் தங்காச்சி என்னதே பெரியார் கட்டின ஒரு இன்ஸ்டியூஷனை காமிக்கிறதா என்ன கார்த்தோ? பயந்துட்டு தானே சொல்ல மாட்டாங்க. ஏற்கனவே சொன்னதுக்கே நீ சூச்சு போயிருப்பேன், மோசனே போயிருப்பேன், மொத்தமாக எங்கேயோ போய்க்கோ. ஆஹா, லாஸ்ட் பஞ்சு சொல்லணும்ல, அதை மறந்துட்டேன். தம்பி படித்த ஜாகிர் ஹுசேன் காலேஜு. உண்மையாலுமே டவுட்டு, இவன் ஏற்கனவே காலேஜ் படிக்கும் போது தான் நான் கள்ள குடிச்சது தெரிஞ்சேன்னு சொல்லியிருக்கிறான். இப்போ அந்த காலேஜுக்காரங்க அந்த காலேஜ் வாசலில் கல் இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு இப்போ சொல்லணும். இதை கேட்குறக்கு நான் நேர்லேயே போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். அப்போ தான் எனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. இவ்வளவு சிறந்த மாணவன், இவன் பேச்சுக்கு வச்சுப்போம் நம்புங்க, இவன் என் கல்லூரி மாணவன் அப்படின்னு ஏன் அந்த கல்லூரி இன்னும் உரிமை கொண்டாடல? ஒருவேளை இவன் உண்மையா அல்ல, ஒருவேளை இவன் தெல்லவாரிங்கிறது தெரிஞ்சிருந்தா காலேஜ் பேரை கெடுக்கிறான்னு இவன் மேலே டிஃபர்மேஷன் கேஸை போடலாம். இல்லை தெரியாமல் இவன் நல்லவேன்னு தோணுனா கூட இவன் எங்கள் காலேஜ் பையங்க அலுமினிங்க அப்படின்னு பெருமையாக பேசியிருந்துருக்கலாம். ரெண்டுமே அந்த காலேஜ் பண்ணலை அப்படின்னா என்ன நடந்திருக்கு தெரியுமா? திஸ் இஸ் மை பஞ்ச். இப்போது இவன் பேரை தூக்கிட்டு காலேஜுக்குள்ளே போய் கேட்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாங்க, இப்படிப்பட்ட ஒரு பையன் இங்கே படித்த வந்தாங்க, அதான் அங்கே இருப்பான், போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே போய் பார்த்தா அங்கே இவர் இருக்க மாட்டார், ஆனால் சீமான்கிற பேரில் ஒருத்தர் இருப்பார், ஆனால் அது இவராக இருக்க மாட்டார். நமக்கெல்லாம் பஞ்சவன் பாரிவேந்தனை பார்த்த மாதிரியே இருக்கும். இவனோட போட்டோவை எடுத்துகிட்டு போய் காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், ஆமாம்மா தெரியுங்க இவன் சைமன் தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் சீமான்னு கேட்டு போனீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் கூட இவன் ஃபோட்டோ போட்டு இருக்காது. ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ஃபோட்டோ போட்ட பேரெல்லாம் சைமன்னு இருக்கும். ஒருவேளை இது பொய்யின்னா சர்டிஃபிகேட்டு, காலேஜ் சர்டிஃபிகேட்டு எடுத்து போடுறா பார்ப்போம். இதே வீடியோவில் இவன் பந்தயம் ஒன்று போட்டிருக்கா, என் கூட தர்க்கம் பண்ணுறதுக்கு யாராவது இருக்கீங்களா அப்படின்னு. தர்க்கம் பண்ணுறதுக்கெல்லாம் நாங்கள் வரலப்பா, ஜஸ்ட்டு உன்னோட பேர், ஐடி ப்ரூஃபு, காலேஜ் டிசி, ஏன் சர்டிஃபிகேட்டு தூக்கி போடுப்போம், போதும், வேறு எதுவும் நான் கேட்கல. என்ன தம்பி பேசுவோமா? நீ பேச மாட்ட, நாங்கள் பேசுவோம். ஏன்னா இது எனவே பேசுவோம் நாள்தோறும். உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.